வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோமீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் ஜிஎஸ்டினா என்ன, ஹெச்எஸ்என்னா என்ன, ஜிஎஸ்டிக்கும் ஹெச்எஸ்எனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய டாக்ஸஸை பற்றி பார்ப்போம். அதில் ஜிஎஸ்டி என்ன எப்படி கொடுத்துருக்காங்க, ஜிஎஸ்டி எப்படி டேலியில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்தியாவில் டாக்ஸஸை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று டைரக்ட் டேக்ஸ், ரெண்டு இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது நேர்முக வரி, அதாவது மக்களிடமிருந்து நேரடியாக வசூலிக்கக்கூடிய வரிகள் எல்லாத்தையுமே டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்கம் டேக்ஸ், வெல்த் டேக்ஸ், கார்ப்பரேஷன் டேக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ். இந்த கார்ப்பரேஷன் டேக்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் டேக்ஸ், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இந்த மாதிரியான எல்லா டேக்ஸுமே வரும். ஸோ இந்த டேக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள்கிட்டேருந்து நேரடியாகவே கவர்மெண்ட் வசூல் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது இன்டைரக்ட் டேக்ஸ், மறைமுக வரி. மக்களிடமிருந்து மறைமுகமாக வரியை வசூலிக்கிறத இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எதுக்கெல்லாம் இந்த வரிகளை வசூல் பண்ணுறாங்க அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அதாவது சரக்கு மற்றும் சேவைகளுக்கு இன்டைரக்ட் டேக்ஸஸ் நம்மள்டேருந்து வசூல் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் நாம் பார்க்க போகிறது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது சேவை மற்றும் சரக்கு வரி. இதை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மறைமுக வரி. எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி மக்கள்கிட்டேருந்து வசூலிக்கிறாங்க அப்படிங்கிறத ஜிஎஸ்டி லெவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் இதில் 6 லெவல் இருக்குது. இந்த எல்லா லெவலுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி அப்ளிகபிள். ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்சாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎஸ்டி உண்டு. ரெண்டாவது சேல்ஸ், அதாவது ஒரு பொருளை விற்கும் பொழுது அதுக்கு ஜிஎஸ்டியை பே பண்ணணும். பர்ச்சேஸ், எந்த மெட்டீரியலை வாங்கினாலும் அதுக்கு பர்ச்சேஸ், ஸோ அதுக்கும் ஜிஎஸ்டி உண்டு. லீஸ், ஒத்திக்கு விடும்போது கண்டிப்பாக அதுக்கும் ஜிஎஸ்டி. பார்ட்டர் அப்படிங்கிறது பண்டமாற்று, ஒரு பொருளை மாற்றி இன்னொரு பொருள் நீங்கள் வாங்கினாலும் அதுக்கும் கண்டிப்பாக ஜிஎஸ்டி பே பண்ணணும். அடுத்து இம்போர்ட் த கூட்ஸை இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறது, அதாவது ஃபாரினுக்கு இம்போர்ட் பண்ணலாம், இல்லை வேறு ஸ்டேட்டுக்கு இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜிஎஸ்டி இதுக்கெல்லாமே அப்ளிகபிள். ஸோ இந்த 6 லெவலையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி லெவல். ஸோ இந்த லெவலுக்கு எல்லாமே கண்டிப்பாக நாம் ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஆஃப்டர் 2016க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா டேக்ஸை 5ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இங்கே டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5% மட்டும் நம்ம டேக்ஸை பே பண்ணால் போதும். இது 5 மட்டும்தான் ஜிஎஸ்டியில் இருக்கும். ஃபஸ்ட்டு 0%, 5%, 12%, 18% அண்ட் 28%. ஸோ இந்த 5%ல் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜிஎஸ்டியை பே பண்ணுவோம். ஸோ இதை நீல வர வரிகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க எல்லாமே ஜிஎஸ்டிக்குள்ளே தான் வரும். ஜிஎஸ்டியில் இருக்க அந்த 5 டேக்ஸ் ஸ்லாப் இல்லாமல் எக்ஸஸாக என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். 0.25% ஃபார் ப்ரீசியஸ் அண்ட் செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ். வைரம், வைடூரியம் இந்த மாதிரியான ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸுக்கு, செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ்க்குலாம் பார்த்தோம் அப்படின்னா 0.25% நாம் ஜிஎஸ்டியை பே பண்ணணும். 3% ஃபார் கோல்ட் அண்ட் கோல்டு ப்ராடக்ட், இதுக்கு 3%. அடுத்து 3% ஃபார் செஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செஸ் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக ஜிஎஸ்டி கூட இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த செஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒன்று 2% ஃபார் எஜுகேஷ்னல் செஸ் அண்ட் 1% ஃபார் ஹையர் எஜுகேஷ்னல் செஸ். ஸோ இதை ஃபுல்லாக ப்ரீஃபாக நம்ம செஸ் டேக்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்ப்போம். அடுத்து பார்க்குறது ஜிஎஸ்டிக்குள்ளே வராத 2 ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஒன்று பெட்ரோலியம் ப்ராடக்ட், இன்னொன்று ஆல்கஹாலிக் ப்ராடக்ட். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வரைக்கும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல. ஸோ இப்போ கரண்ட்டில் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 ப்ராடக்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் தனியாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்போது தனியாக டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே செப்பரேட் டேக்ஸ் ஃபார் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அடுத்து பார்க்க போகிறது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமான ஜிஎஸ்டி எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்காக ஜிஎஸ்டி புக்கை இது கூட நாங்கள் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்ப்போம். ஸோ ஜிஎஸ்டி ஃபார் ப்ராடக்ட், இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் ஷெட்யூல் ஃபார் குட்ஸ் இது எப்போ உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th May 2017. ஸோ அப்போ உள்ள கவுன்சில் மீட்டிங்கில் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமான ஜிஎஸ்டியை கால்குலேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்குமான ஜிஎஸ்டியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
ஸோ இது வந்து அதர் ஸ்டேட்ஸ் கூடயோ அல்லது இன்டீரியர் ஸ்டேட்ஸ்குள்ளேயோ வந்து கம்பேர் பண்ணி ஸோ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜை வந்து மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் இப்போ எந்தெந்த மெட்டீரியலுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது சாப்டர் நில் அப்படிங்கிறது 0%, 5%, 12%, 18% அண்ட் 28%. ஃபஸ்ட்டு லிவ் அனிமல்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஹார்சஸ்க்கு வந்து 0% ஜிஎஸ்டி. இதே வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ வந்து 12% வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 5000 ப்ராடக்ட்டுக்கு வந்து இதில் உங்களுக்கு ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதிலேருந்து ஜிஎஸ்டி வேல்யூவை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட் வரைக்கும் நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ ஏன்னா ஜிஎஸ்டி வந்து சம் மெட்டீரியல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் 5000 ப்ராடக்ட்டுக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்குது. ஸோ அதை அப்படியே வரிசையாக நம்ம பார்ப்போம். அடுத்து பார்க்குறது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸை வந்து எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதில் 3 கேட்டகரி இருக்குது: சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது மத்திய அரசாங்கத்திற்கான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். அடுத்து எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ இதில் நார்மலாக 18% அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி வந்து 9% அண்ட் எஸ்ஜிஎஸ்டி 9%. டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 18% வந்து நம்ம ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஒவ்வொரு ஜிஎஸ்டிலையும் இருக்கக்கூடிய டேக்ஸஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ஸோ இதில் வந்து எக்ஸாம்பிளுக்காக 4 டேக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது இல்லாமல் நிறைய டேக்ஸஸ் இருக்குது. ஸோ மெயினாக வரக்கூடிய 4 டேக்ஸ் பற்றி பார்ப்போம். சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி, சர்வீஸ் டேக்ஸ், கஸ்டம் டியூட்டி அண்ட் சேட் டேக்ஸ், அதாவது ஸ்பெஷல் அடிஷ்னல் டேக்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் சிஜிஎஸ்டியில் வரும். அடுத்து எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், அதாவது மாநில அரசுகள் வசூலிக்கக்கூடிய வரிகள். இதெல்லாம் வாட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேல்யூ ஆடட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ், லக்ஸுரி டேக்ஸ், செஸ் டேக்ஸ் அண்ட் சர்சார்ஜ் டேக்ஸ். அடுத்து ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், டிரான்சாக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் இம்போர்ட் த கூட்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் ஸ்டேட். ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து நீங்கள் டிரான்சாக்ட் பண்ணுறீங்க இல்லை இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வர்றது தான் ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்குறது ஆக்ட்ராய் மெட்டீரியல் அதே மாதிரி சேஞ்ச் பண்ணுறதை வந்து ஆக்ட்ராய் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்குள்ளே கொண்டு போகிறது அல்லது ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதை வந்து ஆக்ட்ராய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இன்னொரு பேர் என்ன அப்படின்னா என்ட்ரி டியூட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பார்த்த எல்லா ஜிஎஸ்டியுமே இருக்கக்கூடிய டேக்ஸ் எல்லாமே வரிசையாக கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குற டேக்ஸ் வந்து சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி. அதாவது எப்படி அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்ஸ் ஆர் மேனுஃபேக்சர்ட் ஓன், அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம உள்நாட்டு உற்பத்தியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு வசூலிக்கக்கூடிய வரியை எக்ஸஸ் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மத்திய அரசாங்கத்தால் வசூலிக்கப்படுகிறதுனால சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து க்ரூட் ஆயிலாக வெளியிலேருந்து நம்ம வாங்கி ஸோ பெட்ரோலாக உற்பத்தி பண்ணுறோம். ஸோ அதுக்கு கண்டிப்பாக வந்து எக்ஸஸ் டியூட்டி உண்டு. ஸோ இதில் 3 டைப்ஸ் இருக்குது: பேசிக் எக்ஸஸ் டியூட்டி, அடிஷ்னல் எக்ஸஸ் டியூட்டி அண்ட் ஸ்பெஷல் எக்ஸஸ் டியூட்டி. ஸோ இது மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா பெட்ரோல் வந்து ஒரு சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி வசூலிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அடுத்து சர்வீஸ் டேக்ஸ், யூஸ் ஆன் டிரான்ஸ்போர்ட் வயா ரோடு வழியாக ஒரு ப்ராடக்ட் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அடுத்து சர்சார்ஜ் டேக்ஸ், எக்ஸ்ட்ரா ஃபீ ஃபார் பொல்யூஷன் ப்ராடக்ட் குட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் டொபாக்கோ ப்ராடக்ட்டு அல்லது பெட்ரோலியம் ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டு. ஸோ இதுக்காக சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அந்த டேக்ஸ் பேரை சர்சார்ஜ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாட் டேக்ஸ், வேல்யூ ஆடட் டேக்ஸ், இது சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட டேக்ஸபிள் வேல்யூ இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் எக்ஸஸ் டியூட்டி ப்ளஸ் எஜுகேஷனல் செஸ். பேசிக் ப்ரைஸ் அப்படிங்கிறது நார்மலாக அதோட விலை 20 அப்படின்னா அதுக்கு எக்ஸஸ் டியூட்டி, அதாவது உற்பத்தி வரின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த எக்ஸஸ் டியூட்டி ப்ளஸ் எஜுகேஷன் செஸ், அதாவது அந்த 3% ஃபார் எஜுகேஷன் செஸ். ஸோ இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வாட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்டேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து நாம் பார்க்குறது செஸ் டேக்ஸ்.
எஜுகேஷன் செஸ் டேக்ஸ் வந்து 2%, ஹையர் எஜுகேஷன் செஸ் டேக்ஸ் வந்து 1%. ஸோ இதை எப்படி வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், கம்பெனியோட ப்ராஃபிட் 10 lakhs இருந்துச்சு அப்படின்னா அதில் 30% வந்து இன்கம் டேக்ஸாக பே பண்ணணும். ஸோ அது 3 lakhs. இதில் இந்த 3 lakhs அப்படிங்கிற டேக்ஸில் எஜுகேஷன் செஸ் வந்து 2%, 6,000, ஹையர் எஜுகேஷன் செஸ் வந்து 1%, அது ஒரு 3,000. ஸோ டோட்டலாக வந்து 3 lakhs 9,000 வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செஸ் டேக்ஸ். இதில் இருக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் செஸ் டேக்ஸ் வரதை வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்காகவும், ஹையர் எஜுகேஷன் செஸ் டேக்ஸை வந்து டிகிரிஸ், டிப்ளமோஸ் இந்த மாதிரியான எஜுகேஷனுக்காகவும் வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக கலெக்ட் பண்ணக்கூடிய இந்த டேக்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செஸ் டேக்ஸ். அடுத்து நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பெட்ரோல். இதுக்கான டேக்ஸஸ் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்கும்போது டோட்டல் அமௌண்ட் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் ஆஃப் க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலோட இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா $65 பெர் பேரல். ஒரு பேரல் அப்படிங்கிறது $65 சொல்கிறோம். ஸோ இந்தியன் மணிக்கு 4,154 rupees. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 159 லிட்டர்ஸ் இருக்கும். பெர் லிட்டர் வந்து 26 rupees 13 paise அப்படிங்கிற ரேட்டில் வந்து இந்த டோட்டல் 159 லிட்டர்ஸை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் ரிஃபைனிங் ப்ராசஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ இது எல்லாத்தையுமே கவர் பண்ணோம் அப்படின்னா 33.14 பெர் லிட்டர் ரேட் வந்து நமக்கு வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எக்ஸஸ் டியூட்டி, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, ப்ராடக்டை நாமளே உற்பத்தி பண்ணுறதை அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா க்ரூட் ஆயிலை வந்து இங்கே வந்து ரிஃபைனரி ஆகிறத வந்து அவங்க வந்து உற்பத்தி அப்படிங்கிற இதில் கொண்டு வந்துட்டு, ஸோ அதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 85% to 90% வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட்ரல் எக்ஸஸ் டியூட்டி சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா 19.48 லிட்டர்ஸ். ஸோ வந்து இங்கே தான் நமக்கு வந்து பெட்ரோலோட சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆஃப்டர் வாட் 52.62 பெர் லிட்டரோட ரேட் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் வாட் டேக்ஸ் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ எவ்வளோ கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா 27% ஃபார் பெட்ரோல் அண்ட் 16.75% ஃபார் டீசல் அண்ட் 25 paise ஃபார் பொல்யூஷன் செஸ். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா சர்சார்ஜ், பொல்யூஷன் ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே கேல்குலேட் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரேட் வந்து நமக்கு 71.39 பெர் லிட்டர் வருது. ஸோ மோரலஸ் வந்து 72 rupees கொடுத்து நம்ம வந்து பெட்ரோலை வாங்குகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் ஜனவரி வரைக்கும், அதாவது ஜனவரி 2018 வரைக்கும் உள்ள கேல்குலேஷன். இப்போ சம் சேஞ்சஸ் இருக்கும், நீங்கள் அதை வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது HSN அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். HSN அப்படிங்கிறத ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நோமன்கிளாச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த நம்பர் வந்து ஐடென்டிஃபையிங் த அப்ளிகபிள் ப்ராடக்ட் ஃபார் த ஜிஎஸ்டி இன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டோட ஜிஎஸ்டியை கேல்குலேட் பண்ணுறதுக்கும் அந்த ப்ராடக்டை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குமான நம்பர் தான் வந்து ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நோமன்கிளாச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யார் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா WCO, வேர்ல்டு கஸ்டம் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறவங்க தான் இந்த HSN நம்பரை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கான HSN நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து அந்த நம்பர் வந்து காமனாக தான் இருக்கும் HSN நம்பர். ஸோ அந்த நம்பர்லேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஜிஎஸ்டியை வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்ம HSN அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நோமன்கிளாச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த HSN கோட் பார்த்தீங்க அப்படின்னா 8 digit கோட் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 8 digit இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் 6 digit வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த HSN புக்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 21 sections இருக்குது, 99 chapter இருக்குது, 1244 headings அண்ட் 5224 subheadings இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்காக வந்து இங்கே ஃபெரஸ் அலாயோட HSN கோட் கொடுத்துருக்கோம். ஃபெரஸ் அலாயோட HSN கோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 720299. ஸோ இதில் இருக்க ஃபஸ்ட்டு 72 என்ன அப்படின்னா சாப்டர், அடுத்து இருக்க 02ங்கிறது ஹெட்டிங், லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 99 அப்படிங்கிறதான் ஃபெரஸ் அலாயை குறிக்கும். ஸோ இதுவே 8 numbers இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டாக 10 அப்படின்னு இருக்குன்னா சேம் ஃபெரஸ் அலாயிலேருந்து வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்டை குறிக்கும். ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதில் 8 digit இருக்கும். ஸோ இப்போ இது கூடவே உங்களுக்கு HSN கோட் புக்கை அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் போயிட்டு ஃபெரஸ் அலாய்க்கான HSN நம்பரை வந்து நாம் செக் பண்ணி பார்ப்போம். HSN கோட் புக்கை கிளிக் பண்ணுறோம். இதான் GST என்ரோல்மெண்ட் HSN கோட் புக்கு, ஹார்மனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் நோமன்கிளாச்சர். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது சாப்டர், அடுத்து HSN கோட், அதுக்குள்ள டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபெரஸ் அலாயோட HSN நம்பரை வந்து செக் பண்ண போகிறோம். Ctrl F கொடுங்க.
டூல் பார் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே 720299. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 72 அப்படிங்கிற சாப்டரில் 02 அப்படிங்கிற ஹெட்டிங்கில் 99ல் என்ன இருக்குது அப்படின்னா அதர் ஃபெரஸ் அலாய். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 6 டிஜிட் உள்ள ஹெச்எஸ்என் கோட். இதே 99 அப்படிங்கிற ஃபெரஸ் அலாய் ப்ராடக்ட்லேயே வந்து 8 டிஜிட் ஹெச்எஸ்என் கோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபெரோ பாஸ்பரஸ், ஃபெரோ செலீனியம், ஃபெரோ கோபால்ட். ஸோ இந்த மாதிரியான பை ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 8 டிஜிட் உள்ள ஹெச்எஸ்என் கோடு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 5000 ப்ராடக்ட்டுக்கு இங்கே ஹெச்எஸ்என் நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்எஸ்என் நம்பர் பார்த்தீங்கன்னா காமன் ஃபார் வேர்ல்ட் ஃபுல்லாக வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இன்வாய்ஸில் ஹெச்எஸ்என் நம்பர் கொடுக்கும்போது நம்ம கம்பெனியோட டர்ன் ஓவரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ அதுலேருந்து ஈஸியாக அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜிஎஸ்டியுமே நமக்கு கேல்குலேட் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமான ஹெச்எஸ்என் நம்பரை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது வந்து ஹெச்எஸ்என் கோட். ஸோ ஹெச்எஸ்என் கோட் வந்து இன்வாய்ஸில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத எப்படி முடிவு பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து 1.5 crore இருக்குது அப்படின்னா ஹெச்எஸ்என் நீட் நாட், இன்வாய்ஸில் நாம் ஹெச்எஸ்என் கோட் நம்பர் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. மோர் தென் 1.5 crore அப் டு 5 crore வரைக்கும் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ஹெச்எஸ்என் கோடை வந்து உங்களோட இன்வாய்ஸில் கொடுக்கணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 டிஜிட் அப்படிங்கிறது சாப்டர் நம்பரை மட்டும் கொடுத்தா போதும். அடுத்து மோர் தென் 500 crore அப்படி இருந்துச்சு கம்பெனியோட டர்ன் ஓவர் அப்படின்னா ஃபஸ்ட்டு 4 டிஜிட், அதாவது சாப்டர் ப்ளஸ் ஹெட்டிங்கோட ஹெச்எஸ்என் கோடை வந்து நாம் இன்வாய்ஸில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும் இருந்தாலே நீங்கள் ஹெச்எஸ்என் நம்பரை கொடுக்கலாம். இந்த வீடியோவில் ஜிஎஸ்டினா என்ன, ஹெச்எஸ்என்னா என்ன, ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பற்றி பார்த்தோம். அடுத்து ஜிஎஸ்டி வேல்யூஸை எப்படி டேலியில் இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.